ஹலோ, வெல்கம் டு சாண்டி கிளாஸ் ரூம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து ரியல் அனாலிசிஸில் கவுண்டபிள் செட்ஸ் பற்றியும் கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸ் ஆர் கவுண்டபிள்ஸ்ன்றதும் பார்த்துக்கணும். இன்றைக்கி வந்து புது டாபிக் பார்க்க போகிறோம், லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனோட லிமிட் எப்படி இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனோட லிமிட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் டெஃபினிஷன். ஸோ ஒரு லிமிட்டோட ஃபங்க்ஷனோட லிமிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் வந்து 3க்கு போகுது அப்படின்னு சொன்னால் எஃப் ஆஃப் எக்ஸோட லிமிட் வந்து 3 ஸ்கொயர் which is equal to 9. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட லிமிட் வந்து 9 as x tends to 3. இதுதான் வந்து ப்ராப்பர் ஒரு டெஃபினேஷன் ஆஃப் அ லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எக்ஸ் வந்து 3 நெருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 9 நெருங்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ எஃப் வந்து 1 இருக்கும்போது 1 ஸ்கொயர் 1 இருக்கும், 2 இருக்கும்போது 4 இருக்கும், 3 இருக்கும்போது 9 இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் 3 ரெடியூஸ் ஆக எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் இந்த லிமிட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் டெஃபினேஷன். ஸோ அந்த ப்ராப்பர் டெஃபினேஷனுக்கான இது வந்து அஃபிஷியலாக இப்படி தான் ஒரு லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன், எல் வந்து ஒரு லிமிட். ஸோ எல் வந்து ஆப்வியஸாக ரியல், அண்ட் வி ஸ்பீக் அபவுட் ரியல் அனாலிசிஸ், அதனால எல்லாமே ரியல் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ எல் வந்து இஸ் அ ரியல் நம்பர் ஆஸ் எக்ஸ் அப்ரோச்சஸ் ஏ. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எல்லை அப்ரோச் பண்ணும், எக்ஸ் வந்து ஏவை அப்ரோச் பண்ணும்போது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, எக்ஸ் டென்ஸ் டு ஏ 3 and f of x will tends to 9. So limit of a function அப்படின்னா x 3 நெருங்க f of x வந்து 9 நெருங்கும். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் என்னென்னா, அதோட அர்த்தம் என்ன, distance between f of x and 9 will be obviously less whenever the distance between x and 3 is less. ஸோ அந்த லெஸ் குவான்டிட்டியை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா எப்சிலான்னு எடுத்துக்கிறோம் ஃபார் f of x and del for x. ஸோ given epsilon greater than 0, there exists a del greater than 0 such that the distance between modulus of f of x minus L என்றது அர்த்தம் என்னன்னா, the distance between f of x and the limit is less than this epsilon. Epsilon is the smallest positive quantity whenever the distance between x minus a is less than, that is the distance between x and a is less than delta. So அதோட அர்த்தம் என்னென்னா, இந்த இடத்துல a வந்து 3, ஸோ மாடுலஸ் ஆஃப் x minus 3 is less than delta when modulus of f of x minus 9 is less than epsilon. ஸோ நம்மளால் ஒரு டெல்டா கண்டுபிடிக்க முடியும் such that the distance between my function and the limit is less than epsilon whenever the distance between x minus a is less than delta. ஸோ இதை வந்து ஃபார்முலாக எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, limit x tends to a f of x is equal to L. அப்படி இல்லைனா f of x approaches L as x approaches a. ஸோ இதுதான் வந்து டெஃபினேஷன். ஸோ லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, த டிஸ்டன்ஸ் ஆர் the modulus of f of x minus L will be less than epsilon whenever x minus a is less than delta. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு தியரம் பார்க்க போகிறோம். தியரமில் வந்து given கண்டிஷன் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் f of x, இன்னொரு ஃபங்க்ஷன் g of x. ஸோ f of x ஓட லிமிட் வந்து L ஆகவும் g of x ஓட லிமிட் வந்து m ஆகவும் இருந்ததுன்னா, தென் ஆனால் x வந்து டென்ஸ் டு a ஃபார் போத் ஃபங்க்ஷன். ஸோ x வந்து ஏக்கு போகுது, ஏக்கு போகும்போது ஃபங்க்ஷன் f of x லிமிட் Lக்கு போகும், ஃபங்க்ஷன் g of x லிமிட் mக்கு போகிறதா இருந்ததுன்னா, தென் x tends to a when I add those two functions, ரெண்டு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணனா that is equal to லிமிட்டோட அடிஷன். அதே மாதிரி தான் சப்ராக்ஷன், தென் ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஃபார் டிவிஷன். ஸோ இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா the limit also will be plus. மைனஸ் இருந்ததுன்னா லிமிட் மைனஸ் ஆகும், மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா லிமிட் மல்டிப்ளை ஆகும், டிவிஷனில் இருந்ததுன்னா லிமிட் டிவிஷன் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நாலுத்தையும் செப்பரேட்டாக ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எல் அண்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் எம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லா இருந்ததுன்னா அஃபிஷியலாக டெஃபினேஷன் படி, இப்போது எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒன்று வந்து எஃப் ஆஃப் எக்ஸு, இன்னொன்று ஜி ஆஃப் எக்ஸ். அப்போது எனக்கு ரெண்டு டெல்டா இருக்கும், பிகாஸ் ஒரு டெல்டா வந்து ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் அனதர் டெல்டா இஸ் ஃபார் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ f of x வந்து epsilon greater than 0, then there exists a delta 1 greater than 0 such that modulus of f of x minus L less than epsilon by 2. ஏன்னா addition of two functionsக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்காக எப்சிலானை வந்து ஃபார் மை கன்வீனியன்ஸ், நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக epsilon by 2ன்னு போடுறாங்க.
அப்படி இல்லை எனக்கு வந்து எப்சிலான் தானே தெரியும் அப்படின்னா யூ கேன் ஈவன் கீப் திஸ் ஆஸ் எப்சிலான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அஃபிஷியலாக எழுதும்போது யூ கேன் ஈவன் ரீப்ளேஸ் இட் பை எப்சிலான். ஸோ உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகுதோ அங்கே எப்சிலான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் எனக்கு இங்கே ப்ளஸ் பண்ணும்போது எப்சிலான் பை 2 ப்ளஸ் எப்சிலான் பை 2 வில் பிகம் எப்சிலான். ஸோ அதுக்காக தான் வந்து தே ஆர் ஹேவிங் இட் ஆஸ் எப்சிலான் பை 2. ஸோ சேம் வே லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எம் இருந்ததுன்னா ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு ஐ எம் ஹேவிங் இட் அஸ் டெல்டா பை டெல்டா 2. ஸோ டெல்டா 2 greater than 0 மாடுலஸ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எம் இஸ் லெஸ் தேன் எப்சிலான் பை 2. ஸோ ஆஸ் ஐ செட் எப்படி நான் எஃப்க்கு சொன்னேனோ இங்கே உங்களுக்கு எப்சிலான் பை 2 இல்லை, நான் டெஃபினேஷன் படி எப்சிலான் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா யூ கேன் ஈவன் ஹேவ் தட் ஆஸ் எப்சிலான். ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆட் பண்ணும்போது 2 எப்சிலான்னு வரும். ஸோ 2 எப்சிலானுக்கே பெருசாக இருக்கும்போது ஷுவர்லி வில் பி லெஸ் தேன் எப்சிலான் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். பட் டு ஹேவ் இட் ஆஸ் அ டெஃபினேஷன் நம்ம அதுக்காக வந்து வி ஆர் ஹேவிங் தட் ஆஸ் எப்சிலான் பை 2 இன்ட்டு எப்சிலான் பை 2. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட இது வந்து டெல்டா 1, ஜி ஆஃப் எக்ஸ் இது வந்து டெல்டா 2. வில் ஹேவ் இட் அ ஸ்டார் அண்ட் டபுள் ஸ்டார். ஸோ லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸோடது வந்து ஸ்டார் ஆகும், ஜி ஆஃப் எக்ஸோட வந்து டபுள் ஸ்டார் ஆகும் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எல் ப்ளஸ் எம்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது given epsilon greater than 0 there exists a delta such that the distance modulus of f of x plus g of x minus L plus m வந்து less than epsilon whenever 0 less than modulus of x minus a less than delta. இந்த 0 less than ன்றது கூட it is understood because mod is always greater than 0. So it will be surely will be this value will be greater than 0. So அதனால தான் 0 less than it lies between 0 and delta ன்னு சொல்கிறாங்க. ஸோ மாடுலஸ் ஆர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ அதனால் இந்த கண்டிஷன் எழுதாமல் இருந்தாலும் there is not a problem. ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ என்னோட டெல்டா ஷுட் பி த மினிமம் வேல்யூ. ஸோ டெல் வந்து இட்ஸ் அ மினிமம் வேல்யூ. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், டெல்லை வந்து மினிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் டெல்டா 1, ஜி ஆஃப் எக்ஸோடது வந்து டெல்டா 2. ஸோ மினிமம் ஆஃப் டெல்டா 1 அண்ட் டெல்டா 2ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் 2 இஸ் லெஸ் தேன் டெல்டாக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், we have this f of x minus L is less than epsilon by 2 and g of x minus m is less than epsilon by 2. Already these are proved. ஸோ அப்போ டெல்டா 1 டெல்டா 2 விட கம்மியான ஒரு குவான்டிட்டிக்கும் இது கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும். ஸோ அதனால் ஐ ஹாவ் டு ப்ரூவ் திஸ் இஸ் லெஸ் தேன் டெல்டா. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது, எல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் ப்ளஸ் எம். ஸோ இப்போது சாரி எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் ப்ளஸ் எம். ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸை நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ மைனஸ் எம் மைனஸ் எல் மைனஸ் எம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் என்னன்னு தெரியும், ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எம் என்னன்னு தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணிக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல், ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எம். எனக்கு வந்து ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி பற்றி தெரியும். ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் லெஸ் than or equal to mod a ப்ளஸ் mod b. ஸோ இதை வந்து ஏ ஆகவும் இதை வந்து பி ஆகவும் எடுத்துக்கிறேன். அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் லெஸ் than or equal to mod a ப்ளஸ் mod b. ஸோ ஆல்ரெடி எனக்கு இது லெஸ் தேன் எப்சிலான் பை 2ன்னு தெரியும் அண்ட் திஸ் இஸ் லெஸ் தேன் எப்சிலான் பை 2. ஸோ திஸ் வில் பிகம் 2 epsilon by 2 கேன்சல் ஆகிடும், லெஸ் தேன் எப்சிலான். இப்போ நான் அங்கே சொன்ன மாதிரி இதை நான் எப்சிலான் ஆகவும் வைக்கிறேன்னா திஸ் வில் பிகம் 2 epsilon. ஸோ ஆப்வியஸ்லி லெஸ் தேன் எப்சிலான்னு ஆகிடும். ஸோ there is not a problem for having that denotion. ஸோ அது பிரச்சனை இல்லை. எனக்கு ஃபைனல் ஆன்சர் கொஞ்சம் அழகாக வரணுன்றதுக்காக ஐ எம் கன்சிடரிங் தட் ஆஸ் எப்சிலான் பை 2. ஸோ சேம் வே திஸ் இஸ் ட்ரூ ஒன்லி இஃப் மை டெல்டா இஸ் மினிமம் ஆஃப் டெல்டா 1, டெல்டா 2. ஸோ திஸ் ஈக்குவேஷன் வில் ஹோல்ட் இஃப் திஸ் இஸ் ட்ரூ. ஸோ இந்த கண்டிஷனுக்கு this modulus of f of x plus g of x minus L plus m is less than epsilon. So same way we have to prove for minus. ஸோ ப்ளஸ்ஸுக்கு மாதிரியே மைனஸுக்கு. ஸோ மைனஸுக்கு என்ன ஆகும், இங்கே வந்து நடுவில் ப்ளஸ் இருந்த மாதிரி இந்த இடத்துல ஆப்வியஸாக என்ன இருக்கும், நடுவில் வில் ஹாவ் அ மைனஸ். ஸோ விச் இஸ் லெஸ் தேன் எப்சிலான். ஸோ whenever modulus of x minus a less than delta. ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து ஐ ஹாவ் திஸ் கண்டிஷன் டெல்டா மினிமம் ஆஃப் டெல்டா 1, டெல்டா 2, f of x minus L is less than epsilon by 2. அதே மாதிரி g of x minus m is less than epsilon by 2. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் for this I have from the previous part. ஸோ அதனால் டேரெக்டாக ஐ எம் கோயிங் ஃபார் த ரைட் ஹேண்ட் சைட். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போகிறேன்.
So modulus of f of x minus g of x minus L minus m. I am obviously multiplying this minus inside. So this will become minus into minus இது plus ஆயிடும். So next வந்து திருப்பி இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கிறேன், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கிறேன். So இது ரெண்டும் கம்பைன் பண்ணி this term and இது ரெண்டும் கம்பைன் பண்ணி you have a term like this. So இதிலிருந்து நான் I know f of g of x minus m பற்றி தெரியும். ஸோ அதனால் இதிலேருந்து நான் ஒரு மைனஸை காமனாக வெளில எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸை காமனாக வெளில எடுக்கும்போது இந்த இடத்துல மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த ப்ளஸ் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஸோ திருப்பி நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். திஸ் வில் பிகம் மைனஸ், திஸ் வில் பிகம் ப்ளஸ். ஸோ அதனால் இதிலேருந்து நான் ஒரு மைனஸை காமனாக வெளில எடுக்கிறேன். அகெயின் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி ஃபார் மைனஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் b, அதாவது மைனஸ் பின்றதை விட மாடுலஸ் ஆஃப் a minus b வந்து less than or equal to mod a plus minus mod b. Minus of mod b is b. ஸோ அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ which is less than f of x minus L plus modulus of minus g of x minus L. ஸோ mod of minus வந்து plus. ஸோ you have a, we know that modulus is always a positive number. ஸோ அதனால் இந்த மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இது எனக்கு எப்சிலான் பை 2ன்னு தெரியும். அதே மாதிரி இது வேல்யூ இஸ் எப்சிலான் பை 2ன்னு தெரியும். ஸோ which is less than epsilon. So obviously 2 will hold only if delta is minimum of delta 1 comma delta 2. So next வந்து same way we have for multiplication. மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ப்ளஸுக்கு வந்து நம்ம என்ன ஈஸியாக ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து we have a little different way. ஸோ என்ன நான் ப்ரூவ் பண்ணணும்னா x tends to a f of x dot g of x வந்து L dot m. அதாவது epsilon greater than 0, there exists a del greater than 0 such that modulus of f of x dot g of x minus L into m is less than epsilon whenever 0 less than x minus a less than delta. So consider this as 3. ஸோ எனக்கு இந்த வேல்யூவை தான் லெஸ் தேன் எப்சிலான்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால் அந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் மல்டிப்ளிகேஷன். எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் பற்றி தெரியும், ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எம் பற்றி தெரியும். அதாவது எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் will go to L and x tends to a g of x will go to m. இதுதான் எனக்கு தெரியும். ஸோ மல்டிப்ளிகேஷன் பற்றி தெரியாததுனால ஐ எம் ஜஸ்ட் மல்டிப்ளையிங் L into g of x ஸோ தட் காமனாக வெளியில் எடுத்துகிட்டு f of x மைனஸ் எல்க்கு கொண்டு வரலான்றதுக்காக L into g of x, L into g of x வந்து ஐ எம் ப்ளஸ் அண்ட் மைனஸ். நான் எல்லுக்கு பதிலாக ஐ கேன் ஈவன் ஹாவ் இட் as m into f of x. ஸோ அப்போவும் காமனாக உங்களால் வெளில எடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து கன்வீனியன்ஸ்க்காக we are having it as L into g of x minus L into g of x. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஐ எம் கம்பைனிங் தீஸ் டூ. ஏன்னா வந்து ஐ வில் ஹாவ் g of x வெளியில் எடுத்துட்டேன்னா எனக்கு f of x மைனஸ் எல்லுன்னு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த டேர்மையும் ஐ எம் கம்பைனிங் அண்ட் தீஸ் டூ டேர்ம் ஐ எம் கம்பைனிங். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதான் ரெண்டுத்தையும் கிட்ட எழுதிக்கிறேன். ஸோ இங்கேருந்து நான் g of x காமனாக வெளில எடுத்துட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே f of x இருக்கும், இங்கே L இருக்கும். இந்த இடத்துல என்ன காமனாக இருக்குது, L காமனாக இருக்குது. ஸோ L காமனாக எடுத்துட்டேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், இதில் வந்து மைனஸ் m இருக்கும், இங்கே g of x இருக்கும். ஸோ ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன், நெகட்டிவாக நெக்ஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். தென் திஸ் will become a and this become b. ஸோ modulus of a plus b is less than or equal to mod a plus mod b. ஸோ mod aல வந்து you have a multiplication. ஸோ அதை வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். mod a இது செப்பரேட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டுத்தையும். அதே மாதிரி மாடல் mod a. I have this number less than I know something. This is also less than epsilon. This is a positive number. ஆனால் mod g of x பற்றி எனக்கு எதுவும் தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி I am epsilon by 2க்கு பதிலாக I am having it as epsilon dash one new value. ஸோ we have இதுவும் திருப்பியும் வந்து for my convenienceக்கு தான். ஸோ என்னோட நோட்டேஷன் அது I am having it as for f of x I am having it as less than epsilon dash and for g of x less than epsilon dash. f of x ஓட இது வந்து delta 1, g of x வந்து delta 2. ஸோ I have to find mod g of x. ஸோ அதனால் I am considering mod g of x. ஆனால் mod g of x மைனஸ் m தான் எனக்கு தெரியும். அதனால் மைனஸ் m ப்ளஸ் m பண்ணிக்கிறேன். ஸோ தட் கேன்சல் ஆகி பேலன்ஸ் சிஸ்டம் வந்துடும். ஸோ திஸ் கன்சிடர் இட் as a, this consider it as b. So less than or equal to mod a plus mod b. I know this is less than epsilon dash. So அதை இங்கே substitute பண்ணிக்கிறேன் plus m. For again I am considering epsilon because epsilon is the smallest positive number. ஸோ அதனால் நான் 0 கன்சிடர் பண்ணிக்கிறாமல்
பாசிட்டிவ் நம்பர்ன்றதுனால 1 I am taking it as 1. So 1 plus mod m. So mod g of x is less than 1 plus mod m. So have this as equation 7. So இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல mod gக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் 1 plus mod m. அதே மாதிரி f of x minus lக்கு பதிலாக epsilon dash என்ன less than model அப்படியே இருக்கும். இதுவும் என்னது epsilon dash. So I have every quantity mod g of x என்னன்னு எனக்கு தெரியும், f of x minus l தெரியும், g of x minus m தெரியும். ஸோ இந்த மூணுத்தையும் நான் எடுத்துகிட்டு போய் I am substituting in this fourth equation. ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி mod g of xக்கு பதில் 1 plus mod m, f of x minus lக்கு பதில் epsilon dash, அதே மாதிரி l mod epsilon dash. ஸோ இது ரெண்டுத்துலேயும் epsilon dash காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். ஸோ this will become 1 plus mod m plus l. Let us have this term to be epsilon. ஸோ epsilon வந்து இந்த term, அப்போ epsilon dash என்ன ஆகிடும், இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா இங்கே டிவிஷன் ஆகிடும். ஸோ my term, that is this is less than epsilon only when my epsilon dash is epsilon by 1 plus mod m plus mod l, and also delta is minimum of delta 1 comma delta 2. ஸோ இந்த ரெண்டு குவான்டிட்டி இருந்ததுன்னா மட்டும்தான் என்னோட this term will be less than epsilon. So this is less than epsilon. So இந்த இதில் வந்து this is what the proof is. So my epsilon value should be this and delta value should be this. So same way we have to prove for division. F of x by g of x is equal to L by m. அதாவது we have to give an epsilon greater than 0, there exists a del greater than 0 such that modulus of f of x by g of x minus L by m is less than epsilon whenever நான் இங்கே இப்போவே சொன்ன மாதிரி ஆப்வியஸாக திஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ அதனால் 0 லெஸ் தேன்ன்றதை வந்து ஐ ஹாவ் நாட் இன்க்ளூடட். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா கூட இட் இஸ் அண்டர்ஸ்டுட் that the modulus of value is greater than 0. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் அதை போடலைனாலும் தப்பு கிடையாது. ஸோ modulus of x minus a less than delta. ஸோ இப்போ வந்து நான் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு டிவைடட் பை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல I am going to we will see why we are using this in the end. ஸோ நான் என்ன ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a 1 by g of x வந்து 1 by mன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். அதாவது நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா g of xக்கு வந்து I am considering it as epsilon dash. So epsilon dash greater than 0, g of x ஓட delta வந்து delta 2. So such that modulus of 1 by g of x minus 1 by l is less than epsilon whenever modulus of x minus a is less than delta 2. So இதில் வந்து எனக்கு தேவை வந்து I have to prove this is less than epsilon dash. So I am going to consider this term. ஸோ அந்த டேர்மை கன்சிடர் கன்சிடர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் க்ராஸ் மல்டிப்ளையிங் டேக்கிங் எல்சிஎம். ஸோ எம் இந்த இடத்துல எம், இந்த இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ் பை எம் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ செப்பரேட் பண்ணிக்கிறேன் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இது ஈக்குவல் டு தான், நடுவில் ப்ளஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் லெஸ் ஆகும். ஸோ மாடுலஸ் ஆஃப் எம் மாடுலஸ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் இந்த இடத்துல நான் மைனஸ் ஃபார் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது, இதை வந்து எனக்கு g of x மைனஸ் m தான் தெரியும், அதனால் இதில் நான் மைனஸை காமனாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் m ப்ளஸ் g of xன்னு வரும். ஸோ ஆப்வியஸாக மாடுலஸ் ஆஃப் மைனஸ் வேல்யூ இஸ் ப்ளஸ், இது என்ன ஆகிடும் g of x மைனஸ் m. ஸோ அதை தான் வந்து டேரெக்டாக இங்கே மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டேன், mod வேல்யூன்றதுனால அந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஸோ g of x மைனஸ் m. ஸோ g of x மைனஸ் m வந்து எப்சிலான் டேஷ்னு தெரியும், மாடுலஸ் ஆஃப் m இன்ட்டு 1 by g of x. எனக்கு இப்போது 1 by g of x என்னன்னு தெரியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐ எம் கன்சிடரிங் mod m. ஸோ mod mல வந்து ஐ எம் ப்ளஸ் g of x minus g of x. So again modulus of this will become this, let us have it as a and this let us have it as b. So அதாவது இந்த m மைனஸ் g of x a ஆகவும் g of x b ஆகவும் எடுத்துக்கிறேன். ஸோ m மைனஸ் g of x வந்து mod a ப்ளஸ் mod b வந்து இந்த இடத்துல வந்து let us have it as m மைனஸ் g of x ப்ளஸ் g of x. ஸோ இது a இது b. ஸோ a ப்ளஸ் b இஸ் லெஸ் than or equal to mod a ப்ளஸ் mod b. ஸோ அந்த இடத்துல வந்து mod a ஏல வந்து அகெயின் நான் மைனஸை காமனாக வெளியில் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் again it will become plus, முன்னாடி சொன்ன மாதிரியே. ஸோ ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போது இது வந்து this will become g of x minus m plus g of x. ஸோ இது வந்து I know it as epsilon dash plus g of x. ஸோ அப்போது
இந்த ப்ளஸ் எப்சிலான் டேஷ் எனக்கு மாட் ஜி ஆஃப் எக்ஸ் தான் வேணும். ஸோ அதனால் இந்த ப்ளஸ் எப்சிலான் டேஷ் இந்த சைட் கொண்டு போயிடுறேன். ஸோ மைனஸ் எப்சிலான் டேஷ்னு ஆகும் மாட் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் மாட் எம் மைனஸ் எப்சிலான் டேஷ். ஸோ ஐ ஹாவ் அ மாட் எம் ஹியர். ஸோ எப்சிலான் டேஷை வந்து ஐம் கன்சிடரிங் இட் as mod m by 2. ஸோ ஏன்னா ஐ ஹாவ் this g of x is greater value. ஸோ அதனால் ஐ கேன் ரீப்ளேஸ் திஸ் as mod m by 2. ஸோ அப்போது g of x is greater than mod m minus mod m by 2 LCM எடுக்கிறேன் அப்படின்னா mod m by 2ன்னு வந்துடும். ஸோ அப்போது 1 by g of x எனக்கு தேவை வந்து இங்கே 1 by g of x. ஸோ அப்போது 1 by g of x என்ன ஆகும் 1 by mod m divided by 2 which is equal to reciprocal எடுத்தால் 2 by mod m. ஸோ 1 by g of x is less than 2 by mod m. அப்போது இந்த இடத்துல இதுக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் 2 divided by mod m. ஸோ அதை தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 epsilon dash by mod m. இந்த குவான்டிட்டி ஐம் கன்சிடரிங் இட் as எப்சிலான். அதாவது எப்சிலான் என்னென்னா 2 epsilon dash by mod m ஸ்கொயர். ஸோ அப்போது எப்சிலான் டேஷ் என்னது எப்சிலான் by mod m ஸ்கொயர் by 2. ஸோ when my epsilon dash is equal to this value can be less than epsilon. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எப்சிலான் டேஷ் வந்து எப்சிலான் mod m ஸ்கொயர் by 2வாக இருந்து டெல்டா 1 g of x இல்லையா டெல்டா 2 வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது my limit extends to a 1 by g of x will become 1 by m. ஸோ அப்போ நான் எனக்கு தேவை f of x by g of x. ஸோ x tends to a f of x by g of x நான் f of x into 1 by g of xன்னு எழுதலாம். ஸோ C subdivision படி limit extends to a f of x into g of x வந்து L into m. ஸோ இங்கே f of x வந்து L, g of x பதிலாக என்ன இருக்குது 1 by g of x. அது ஆல்ரெடி நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன் 1 by m. அப்போ நீங்கள் என்ன எழுதிடலாம் L into 1 by m. ஸோ இது டிவைடட் பையை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா மல்டிப்ளிகேஷனாக எடுத்துக்கிட்டேன். ஒரு வேல்யூ வந்து f of x, இன்னொரு வேல்யூ வந்து 1 by g of x. ஸோ f of x ஓட லிமிட் L, 1 by g of x ஓட லிமிட் வந்து 1 by m. ஸோ it will become L by m. ஸோ that is what from C subdivision ன்னு எழுதியிருக்கேன். ஸோ that implies that the division is also is equal to division. ஸோ நீங்கள் வந்து ஒரு limit of a function for a particular value of a, same value of a, நீங்கள் வந்து இப்படி நினச்சிக்க கூடாது. x tends to a, f of x வந்து எல்லா இருந்தது. அதே மாதிரி limit x tends to b, g of x வந்து m இருந்ததுன்னா then you cannot say limit x tends to a, f of x plus g of x வந்து l plus mன்னு சொல்ல முடியாது. ஏன்னா x tends to b, g of x தான் m. ஸோ ரெண்டோட வேல்யூ ஆஃப் a should be சேம். அப்படி இருந்ததுன்னா ப்ளஸ்ஸுக்கு மைனஸுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு டிவிஷனுக்கு ஆப்வியஸாக நீங்கள் ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறீங்களோ லிமிட்டையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் ஃப்ரம் திஸ் தியரம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த தியரம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் பேசிக் டெஃபினேஷன் தான் முக்கியம். ஸோ எப்சிலான் டெல்டா as the distance modulus of f of x minus L வந்து எப்படி less than epsilon இருக்குமோ the same way modulus of x minus a is less than delta. ஸோ அது x aக்கு போக போக my functionோட limit will go to the limit of a function. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே queries ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பியூர் மேக்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் டாபிக் நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.